ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல உட்காந்து பேசி எம்பிட்டு நாள் ஆகி போச்சுமா. அங்க போனதுல இருந்து நான் வரவே இல்லை சரியா. எங்கம்மா அங்க போனது சரியா போகுது எனக்கு. எங்க வரதுக்கே முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்குமா. ஏதோ பொங்கல்னால இங்க வந்துட்டேன். எங்க உனக்கு கட்டி கொடுத்துருந்து அப்பே அம்மா அண்ணன் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டியா? வரவே மாட்டேங்கிறீங்க. அவன் பூசி விடே கதின்னு கிடக்க நீதான். நான் என்னம்மா செய்யறது? அந்த வீட்டுல வேலை செய்யவே சரியா போகுது. நீங்க தேவையில்லாம சம்சாரி வீட்டை கட்டி கொடுத்து அவங்க ஒரு கூட்டமே இருக்கு. அத்தனை கூட்டத்துக்கும் சோறாக குழம்பாக பாத்திரம் கலவு பண்ண கலவும் சரியா போகுது எனக்கு. நான் என்ன செய்யறது? வரணும்னு நினைச்சா கூட வர முடியல. அந்த கேப்ல எங்கேயாவது போச்சு நான் மாத்தி விட்டுருவாங்களோ என்னமோன்னு பயமா வேற இருக்கு. என் மாமியார் நல்லவங்க தான் இருந்தாலும் இந்த காலத்துல மாமியார் நம்ப முடியுமாமா நம்ம? பத்தாவது அந்த கிளவி இருக்கே, அந்த கிளவி தான் ரொம்ப மோசம். ஏன்னா கொஞ்சம் ஒரு வாரம் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்க என் புருஷனை மாத்தி விட்டுறோம். அதுக்காண்டி தான் எங்கேயும் வராம இருக்கேன். வந்தா அவர் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு வரதில்லை. எனக்கு என்ன தெரியும்? சம்சாரி விட்டாளுங்க நல்ல ஒரு பரந்த மண்பான்மையா இருப்பாங்க, நல்லா பாத்துக்குருவாங்க நான் நினைச்சேன். இம்பிட்டு வேலை வெட்டி செய்ய சொல்லுவாங்க. எனக்கு என்ன தெரியும்? இல்லாட்டி நான் பேசாம எங்களுக்குள்ளே கொடுத்துருப்பில்ல பக்கத்துலேயுமா. சரி விடு, என்ன செய்யறது? மாப்பிள்ள நல்ல மனுஷனா இருக்காருல்ல, அதுக்காக தானே பாக்குறோம். இப்ப என்ன மாப்பிளோட தானே வந்திருக்க, எதுக்கு பயப்படுற? நல்ல ஒரு வாரம் 10 நாள் இருந்துருப்பாங்க, என்ன அவசரம்? அன்னைக்கே கூப்பிட்டேன் பொங்கல் அன்னைக்கே வாங்கிடு. இல்லை நம்ம வீட்டில் ஒரு நல்ல பொங்கலை வச்சு நல்ல சாமியை கும்பிட்டுருக்கலாம். உங்க மாமியாவே மாட்டு பொங்கல் கும்பிடணும் தோட்டத்துல அப்படி இப்படின்றது. நீங்க இன்னைக்கு காணும் பொங்கலுக்கு அம்மாவை காண வந்திருக்கீங்க. வேலை செய்யறது கூட பரவாயில்லம்மா. அந்த கேள்வி இருக்கே அது ஓவரா பேசுமா, ரொம்ப ஓவரா பண்ணுது. நம்மளனா ஒரு மாதிரியா பாக்குது, அது மகவில்லனா ஒரு மாதிரியா பாக்குது. சரியான ஆளும் அந்த கிளவி. கொஞ்சம் ஒரு நேரம் வேலை செய்யறனா கூட என்ன பண்ணுது, சும்மா என்றாலும் டார்ச்சல் பண்ணிட்டே இப்பொழுது நீ டீயை கொண்டு வா, காப்பியை கொண்டு வா, சோத்தை கொண்டு போன்னு திங்கிறதுமே பிறந்திருக்கோம் அந்த கிளவியே. நீ எடுத்துக்கிட்டு அந்த கிளவிகளை வேலை செஞ்சு கிடக்க தேவையில்லாம. அதெல்லாம் யாருக்கு வேலை செஞ்சு பழகாது. அப்புறம் அப்படியே பழக்கப்படுத்தி விட்டுருவாளுங்க. உனிய வேலை கதையை விட்டுருவாளுங்க. உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சோறு ஒரு துணி வச்சு பொறியா வேலையை செய்யணும். எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது. நீ வாட்டில் அத்தனை வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் மட்டும் போயத்துக்கு சும்மா வேலை செஞ்சுக்கிறது எனக்கு ஆகுறது உடம்பு. நான் எங்கம்மா வேலை செய்யறேன்? நான் வேலை செய்வேனாக்கா? நான் யாரு ஓ மகள் இல்ல செஞ்சிருப்பேனா? சும்மா எல்லாம் எங்க மாமியாவே இழுத்து போட்டு செஞ்சு கிடக்கும். ஒரு சில நேரம் அதை ஹெல்ப் பண்ணுவேன் நானு. சரி நான் எதுவும் செய்யாம இருந்தா எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு செய்வேன். நான் யாருக்கு வேலை செய்ய மாட்டேம்மா. அதானே போறவங்களுக்கு வாரவங்களுக்கு வேலை செய்து நான் பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்துருக்கனாக்கு. அந்த கிளவியெல்லாம் ஒரு வேலை கஞ்சி கட்ட ஊற்றி வைக்கி. அதுக்கு ரொம்ப பணிவுள்ள செஞ்சு தெரியாது. அப்புறம் மகளுக்கு செய்ய சொல்லணும், அப்புறம் பேத்திக்கு செய்ய சொல்லணும், அப்புறம் அவன் சமதாரமாக செய்ய சொல்லணும். இதெல்லாம் நமக்கு தேவையாது. அவன் சமதாரமாக அவன் பார்க்குறாங்க, என்ன செய்யறாங்க, நமக்கு தேவையில்லாத வேலை. நீ மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சுக்க, நல்லா 2 பேரும் ஒற்றுமையா இருங்க, அது போதும். எங்கம்மா உங்க மாப்பிள்ளை காலையில இருந்துச்சு அவர் தோட்டத்துக்கு போயிடுறாருமா, சாயந்தரம் தான் வர்றாரு. அவர் ரொம்ப சின்சியரா இருக்காருமா. அவர் சின்சியருக்கு ஒரு அளவே இல்லை. ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேங்கிறாருமா. தோட்டத்துக்கு போயே போறாருமா. வேலைக்கு போறவங்க கூட சனி நேரம் லீவ்ல இருக்காங்க. இவர் எங்கம்மா 7 நாளும் போய்க்கே தானே இருக்காரு. இவரு மாடாத உழைச்சு பாக்குறாரு அந்த வீட்டுக்கு. ஆனா இவர் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கம்மா அந்த வீட்டுல ஒரு ஆளா தெய்வம். அதுக்கு தாண்டி நான் சொல்றேன், காலகாலத்துல அந்த பரம பிள்ளைய பிடிச்சி உங்க அண்ணன் கட்டி வச்சோம்னா அவங்க குடிமை நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு அவங்க பயந்து தானே ஆகணும். இப்ப நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம்ன்றதால அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கோம். அதே பொண்ணு நம்ம வீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க நமக்கு பயந்துட்டு இருக்கணும்ல. அப்புறம் யாரும் உன்னை அதிகாரம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை அங்கே என்ன செய்யறாங்களோ அதே இதை இந்த பிள்ளை செய்ய முடியல நம்ம பரமுக்கு. இப்ப பயம் வரும்ல அவங்களுக்கு. அதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிறேன். எங்கடி ஓ வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, என்ன பேசினாரு அவங்க அம்மாட்ட? எங்கம்மா அவரு நீங்க பொங்கலனே கூப்பிட்டீங்க, அன்னைக்கே வந்திருக்கல. இவர் பேசியிருந்தா வந்திருக்கலாம். இவர் கம்முன்னு இருக்காரு. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் மாடு எனக்கு மண்டியை ஆடிக்கிட்டு அவர் வாட்டில் இருக்காரு. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அதையும் கேட்கிறாரு. ஒரு சாதாரணமா ஒரு பொங்கலுக்கு கூப்பிட்டதுக்கே கரெக்டான நேரத்துக்கு வர முடியல அவர்னால. இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இவர் எங்க பேசுறது? இவர் சும்மா வேஸ்ட்டுமா. அடியே மாப்பிள்ள நல்லவர் தாண்டியே. அவரை நம்ம தாண்டி பேசி நம்ம வழி கொண்டு வரணும். உனக்கு சமத்து பத்திரடி சாமத்தியம் இல்லடியே. நான் என்னம்மா செய்யறது? நானும் சொல்லி தான் பாக்குறேன். அவர் எங்கம்மா மண்டே ஆட்டுறாரு. அப்புறம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாருமாங்க. ஓயே இங்கேவாரியே, அதுக்கு தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கீங்கல்ல, ஒரு வாரங்க தங்குங்க. மாப்பிள்ளை நல்ல விதமாக கவனிச்சு மெதுவாக அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவரை ஏற்றி விட்டா போதும் முடியே. அவர் சொல்றதே அந்த வீட்டில் சட்டம். இவர் வந்து பேசாமல் பிள்ளை பச்சி மாதிரி இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கெல்லாம் ஆட்டம் போடுவாங்க. இவரை பேச விட்டோம்னு வச்சுக்க அவங்க எல்லாம் பயந்துதான் ஆகணும். ராசவாண்டி சொல்றது கேட்டுதான் ஆகணும், புரியுதா? அதனால சாவி நம்ம கிட்ட இருக்கு. இவரை தூண்டி விட்டா மட்டும் போதும் முடியே. இவரை பேச வைக்கணும் அவங்க அம்மா அப்பா முன்னாடி. அப்போதான் நம்ம காரியம் சாதிக்க முடியும், புரியுதா? நல்லா கவனிச்சுக்கிட்டு மெதுவாக எடுத்து சொல்லுவோம், பேசாம இரு. அப்படியாம்மா சொல்ற? சரிம்மா என்னம்மா செய்யறது? மாப்பிள்ளை வரச்சுண்டியே அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேசணும். நம்ம மொத்தமாக டக்குன்னு போட்டு உடச்சிடக்கூடாது. அப்படி மெதுவாக பேசி மாப்பிள்ளை மனசுல அந்த ஆசையை உண்டு பண்ணணும். அவரே பரவாயில்ல மச்சான் கட்டி வைக்கலாம், நல்லா இருக்குமே தங்கச்சியே அப்படின்னு யோசிக்க வைக்கணும் அவரை. என்ன அம்மாவும் மகள் என்ன பேசிக்கிருக்கீங்க என்னைய விட்டுட்டு? என்ன நானே உன்னைய பத்தியும் பேசிக்கிருக்கவா? என்னது என்னைய பத்தி பேசிக்கிருக்கீங்களா? என்னைய பத்தி என்ன பேசிக்கிருக்கீங்க? என்னைய பத்தி பேசி என்ன செய்ய? அதுக்கு பரம பத்தி பேசினாலும் பரவாயில்ல, ஒரு பிரயோஜனா. பாரதி உங்க அண்ணங்காரி எப்படி பேசுறியான்னு பாரு. இப்பயே நம்மளாம் கண்டுக்கிற மாட்டேங்கிறியா? பரம பின்னாடி ஏதிரியா? கட்டிலாம் வச்சிட்டோம்னா அக்காவும் தெரியல, தங்கச்சியும் தெரியல, ஆத்தாவும் தெரியலன்றியாண்டி சாமி. என்ன உன்னை பத்தி பேசினாலே பரம வந்துரும்ல. பரம உனக்கு எப்படி கட்டி வைக்கிறதானே பேசிட்டு இருக்கான். நீ வேற அப்படியா? சூப்பர் சூப்பர், இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்ன பேசுனீங்க? வேண்டாம், மாப்பிள்ளைகிட்ட தானே நம்ம மெதுவாக பேசணும். மாப்பிள்ளை ஏற்றி விட்டு அந்த வீட்டில் பேச விட்டாதான் கரெக்டாக இருக்கும், புரியுதா? நம்ம நேரடியாக பேச முடியாது. ஆனால் மாப்பிள்ளை பேசலாம். அவர் பேசாமல் இருக்கிறதுனால தான் அவங்க எல்லாம் தைரியமாக இருக்காங்க. அவர் பேசினாருன்னா அவர் பேச்சு எல்லாரும் கேட்டு தாண்ட ஆகணும். ஒரே ஆம்பளை பையன் இல்லை.
ஆமா அது சரி, மாப்பிள்ளை எங்க போனாரு? புஷ்பா எங்க இருக்கு? அவரா அப்பாவோட கடைவீதி பக்கம் போயிருக்காரு. சும்மா ஊர் சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரப்பா. ஏமா அவர் கூட எதுக்குமா அனுப்புனீங்க? அவர் ஒரு ஓட்ட வாயை வச்சுட்டு இடத்துல உளறி விட்டுற போறாரு மாப்பிள்ளை கிட்ட. சும்மா தேவையில்லாம பேசி நம்ம ஏதாவது பேசி அவர் நல்ல மனசை மாத்தலாம், இவர் ஏதாவது கெடுத்து விட்டுற போறாருமா. அவர்கிட்ட அனுப்பாதீங்கம்மா. ஏழை எனக்கு தெரியாதாடா, அதான் உங்க அப்பா கிட்ட ஒழுக்கமா சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். தேவையில்லாம கண்டதெல்லாம் பேசி உளறிக்கு தெரியாதீங்கன்ட்டு. என்ன கேட்கறாரு அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சும்மா உருசம் உளறிக்கு தெரிஞ்சுன்னா பாத்துக்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு தெரியாதாக்கும். ஏமா புஷ்பா, அப்புறம் என்னதாம சொன்னாங்க அந்த பையன் கார்த்தி வீட்டுல? அவங்க போய் பேச போனாங்கல்ல, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? திரும்ப எதுவும் சொன்னாங்களா? அதேனே இன்னும் ஒன்றும் தெரியலண்ணே என்னன்ட்டு. அவங்க போய் பேசிட்டு மட்டும் வந்திருக்காங்க. நாங்க கலந்து பேசிக்கிட்டு சொல்றோம்னு இருக்காங்க. இந்த பொங்கல் வந்துருச்சுல அதுக்குள்ள இனி பொங்கலாம் முடிய வந்தே தெரியும் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லட்டும், என்ன சொன்னாலும் பார்ப்போம், பேசி வரட்டும். நம்ம இவர்கிட்ட பேசுவோம். அம்மா சொன்ன மாதிரி உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி பேசுறதே கரெக்டா இருக்கும். நம்ம பேச முடியாது நேரடியா. அப்பனா தலை பொங்கலுக்கு வந்திருக்க மாப்பிள்ளைய தலை மாதிரி கவனிக்கணும், அப்படித்தானே? கவனிச்சு விட்டுருவோம். இலே கவனிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, நம்ம எல்லாத்தையும் கவனிக்க போறோம். சொன்னாலும் சொல்லட்டாலும் அவர் முன்னாடி நீ நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பையன் மாதிரி நடிக்கணும்டா. நல்ல பையனா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம தங்கச்சி கட்டினா நல்லா இருக்குமே அவரே யோசிக்கணும்டா. அந்த அளவுக்கு நீ நல்ல பேர் வாங்கணும் மாப்பிள்ளை விட்ட. அப்பதான் அவர் மனசு மாறுவாரு, புரியுதா? ஆமாண்ணே, அவருக்கு இந்த கெட்ட வழக்கம்லாம் எதுவுமே பிடிக்காது. சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பிடிக்காதுண்ணே. அவர் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை இருந்து தங்கச்சி கட்டி வைக்கணும் மனசுக்கு இருக்காரு. அவர் முன்னாடி நீ வாட்ட சிகரெட் கிட்ட குடிச்சு விட்டுறாத, தெரிஞ்சு வர போகுது. அதனால நீ ரொம்ப நல்ல பையன் மாதிரி ஒரு பார்க்க கூட போடாத மாதிரி நல்ல விதமா நடந்துக்கணும்னே. அம்மா சொன்ன மாதிரி உன்னை பார்த்து அவர் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம தங்கச்சி கிடைக்கணுமே, நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு யோசிக்கணும்னே. நல்லா நடந்துக்கணும் பக்குவமா. இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சொல்லணுமாக்கா? பரமுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். தவம் கிடக்க சொன்னா கூட கிடக்க மாட்டேன்னா? பாடி பையல தவம் கிடப்பியா? அந்த அளவுக்கு அவளை லவ் பண்றாவல? அப்படி ஒன்றும் அழகால இல்லையடா. நாங்க எதுவும் சொந்த விட்டு போடக்கூடாது, உன் தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கோம், சொத்து சோகம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க ஆசைப்படுறோம். நீ இந்த அளவுக்கு மயங்கள பெருசா அழகில்லையே. ஏமா உங்க கண்ணுக்கு அவ அழகா தெரிய மாட்டாமா, என் கண்ணுக்கு மட்டும்தாம்மா அவ அழகா தெரியவா. அதெல்லாம் காதல்மா, காதல். என்ன என்னை விட அழகா இருக்கு பாருமே அப்படியே. ஏமா இந்த கேள்விக்கு நான் உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? நீ உண்மையை சொல்லு, பரவாயில்ல. உண்மையை சொல்லணும்னா என் பரமுதே அழகு ஃபர்ஸ்ட். என்னது பரமுதே அழகா? ஏனே ரொம்ப ஓவரா பேசுறனே. ஏமா பாத்தியாமா உன் பையனை எப்படி பேசுதுன்னு பாரு, எப்படி பிள்ளை வளர்த்து வச்சிருக்க. இதெல்லாம் இப்பயே இப்படி பேசுதே, நாளைக்கு அவளை கட்டி வச்சுட்டா நம்ம நிலைமை என்னன்னு வருமா? உனக்கு ஒரு ரூபாய் கஞ்சி ஊத்துமா கூட தெரியல. என்னெல்லாம் தங்கச்சி கூட பார்க்குமா என்னன்னு தெரியலமா. இப்பயே இப்படி பேசுது, அவதே அழகு இருந்து கூட அப்புறம் தங்கச்சியை கண்டுக்கிற மாட்டேங்குமா அந்த அண்ணன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா கொஞ்சம் கூட. எனக்கு பயமா இருக்கு அவளை கட்டி வைக்கிறதுக்கேமா. இங்க பாருமா புஷ்பா, இங்க பாருமா, என்னைய பாருமா, அண்ணனை பாருமா. எதுக்கு இப்ப நீ கூப்பிடுறேன்? தேவையில்லாம பேசாத நீ என்கிட்ட. நீ எப்ப அவ அழகுன்னு சொன்னியோ அவகிட்ட போய் பேசிக்க, என்கிட்ட எதுவும் பேசாத. அவனுக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது போ. ஏமா நான் சும்மா அதேமா சொன்னேன், நீ தாம்மா அழகு. அழகுன்னு சொன்னா இப்படி கோவப்படுறியம்மா நீ? என்னம்மா ஒரு விளையாட்டு கூட சொல்ல விட மாட்டேங்கிற. அண்ணன் உன் கூட விளையாடாம வேற யாருமே விளையாட போறா? நீ தாம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் அழகு, அதுக்கப்புறம் தாம்மா எல்லாரும். என்னம்மா நீ? சும்மா போய் ஒண்ணும் சொல்லாத, என்ன சமாதானப்படுறது அந்த மாதிரிலாம் சொல்ற நீ இப்ப. இல்லம்மா புஷ்பா, உண்மையிலேயே அந்த தங்கச்சிதே அழகு. நான் சும்மா உன்னை வெறுப்பதற்கானதேமா சொன்னேன். உன் அழகுக்கு பக்கத்துல யாரும் வர முடியுமாமா? நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி நல்லா பேசுனீங்க. ஏண்டி அவன்கிட்டையும் சொல்றியால நான் விளையாடத்தையும் சொன்னேன், அப்புறம் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்ட திருடின்ட்டு. இங்க பாருமா, நீ சொன்னேன்னு சிரிக்கிறேன் பாத்துக்க. இதுக்கப்புறம் அண்ணன் என்கிட்ட அவளை அழகுன்னு பேசிட்டு இருந்துச்சு, நான் அவ்வளவுதான் பாத்துக்க டென்ஷன் ஆயிடுவேன். நாங்க பத்திரகாளியா மாறிடுவேன் பாத்துக்க. இப்ப மட்டும் என்னவா? இப்பயே பத்திரகாளியாவே இருக்கு தெரியுதுல, பத்திரகாளியா மாறுறேன்னு. இதுக்கப்புறம் நீ அவளை அழகுன்னு சொல்லுவேன் என்கிட்ட, அப்படித்தான் பாத்துக்க. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அடியை போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. ஆத்தாடி ஆத்தா, பொம்பளையாளுக்கு அழகு பத்தி பேசுனா இப்படி கோவம் வருமா? எல்லா பொம்பளையும் இப்படித்தான் இருப்பாளுவோல. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி அழகுன்னு சொன்னா பரம இப்படித்தான் சண்டைக்கு வருவாவோல, மண்டை பிடிச்சி பிச்சு விட்டுருவாவோடைய. இனிமேல அழகை பத்தியே பேசக்கூடாதுடா சாமி இந்த பொம்பளையாளுகிட்ட. என்னன்னு யோசிச்சுக்கிட்ட தலையை கவனிச்சுக்கிட்டு என்ன கோட்டையை பிடிக்க போறியா இல்ல பரம போய் பிடிக்க போறியா? ஒண்ணு இல்லம்மா, கோவத்தோட நீ அழகா இருந்தியா, அத்தை ரசிச்சுக்கு இருந்தேன் அண்ணன். சரிடா அது இருக்கட்டும். மாப்பிள்ள வந்துட்டாரா இல்லையான்னு பாடுறா, வந்துட்டு போறாங்க வெளியில நம்ம வாடி பேசிக்கிருப்பான். சபா என்ன இப்படி வேக்காடா வேகுது. அடிச்சா பனி பயங்கரமா அடிக்குது சாயந்தரத்துல, பாலையில வெயில் அடிச்சா அதுக்கு தக்கன வெயில் அடிக்குது. அடுப்படிக்குள்ள நிக்க முடியல, வெந்து தனியா ஒழிக்கு இருக்கு. ஆத்தாடி ஆத்து, இந்த ஃபேன் காத்து என்னாலே ஒரு நாள் மேல ஓடுற காத்து பத்த மாட்டேங்குது. இந்த காத்தை வச்சு மூஞ்சி அடிச்சாதான் நல்லா இருக்கு. ஒருத்தி வந்தா சின்ன மருமகனு என்னமா வந்து ஒரு நாள் சமையல் பண்ணா மறுநாள் காலை உடச்சு படுத்து கிடந்தவனே இன்னும் எந்திரிச்சு வேலை செய்யல.
அந்த கால் நல்லா இப்போ சின்னமும் என்னக்கா கால் சரியில்லை கை சரியில்லைன்னு அவள் அடுத்துடுறா. அவளை யாரும் ஜோராக சொல்றாங்க, நம்மளத்தையும் போட்டு உயிர் எடுக்கிறாங்க. நம்ம தான் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் ஜோராக்கியே எடுத்து போகணும் போல. நம்ம மருமக இருந்துச்சு, ஏதோ ஒத்தாசை ஒன்று வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு அந்த பிள்ளைங்க தலை பொங்கலுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ கை வசதிக்கு கால் வசதிக்கு எதுவும் ஆறும் இல்லை வேலை செய்யறதுக்கு. இந்த பரமுவாவை எனக்கே செய்கிறா. அவள் சின்ன பிள்ளைய வச்சு எப்படி வேலை செய்ய முடியும் நம்மளும்? சரி எப்படா அந்த பிள்ளை புஷ்பா வரும்னு இருக்கு சாமி. என்னடியே உட்காந்து சாவாசமா காத்து வாங்கி உட்காந்துருக்க வேலை எத்தவ மாதிரியே? என்னத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன் நானே. அவங்களுக்கு பொறுக்காது உட்காந்தா. அதனால அடுப்புல உட்காந்து வெந்து விறகா போய் தணிஞ்சு கசன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் காத்து வாங்கன்னு உட்காந்தேன். அது உங்களுக்கு பொறுக்கலையாக்கும். என்னடியே என்னமோ நீயா தனால வேலை செஞ்சு கிளிக்கிற மாதிரி பேசிக்கிருக்க. உனக்கு உன் மருமக உன் மகா 2 பேரும் சப்போர்ட் பண்றாளுங்க, வேணுங்கிற வேலையை செஞ்சு கொடுக்குறாளுங்க. அப்புறம் நீ தனியா கிளிக்கிற மாதிரி பேசிக்கிற. என்னது என் மருமகளும் மகளும் சப்போர்ட் பண்றாங்க. என் மகன் இப்பதான் படிப்பு முடிச்சு வீட்டுல இருக்கா, ஏதோ ஒத்தாசை பண்ணிக்கிருக்கா. மருமக நேற்று நேரம் வந்த பிள்ளை. இதுக்கு முன்னாடி யார் எனக்கு உதவி செஞ்சா? யார் வேலை பார்த்தா? நான் தானே பாத்துக்கிறீங்க இத்தனை வருஷமா. கொஞ்சம் நன்றி இல்லாம பேசிக்கிருக்கீங்க. என்னாடி நீ வேலை பாக்குற? ஓ வயசுல எல்லாம் நான் 50 பேருக்கு சோறாக்கி போடுவேன். நீங்களாவது பரவாயில்ல, நான் 2 ஆம்பளை பிள்ளை பத்து வச்சிருக்கேன். என் மாமியாலாம் எத்தனை பிள்ளைல பத்து வச்சிருந்துச்சு தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க 10 பேர் வீட்டுல. அத்தனை பேருக்கு சோறாக்கி குழம்பு வச்சு வீட்டுல வேலை பார்த்து 10 மாடு கண்ணு ஆட்டுக்குட்டி தனியா இருக்கும். தோட்டத்து வேலை இருக்கு. இத்தனை நான் பாத்துக்கிறேன். நீ 4 மாடு வச்சிருக்கேன். 4 மாட்டுக்கு கூட்டி பெருக்கி அல்றதுக்கு செய்யற. அதுலயும் பாதி நேரம் தோட்டத்துக்காரை வந்து அள்ளி போட்டு போயிருந்தேன். நீ நம்ம பூரா நீயே செய்யற மாதிரி பேசி உட்காந்துருக்க. நான் 50 வேலை நிறுத்துக்கிருப்பேன் வீட்டுல தெரியுமா? என் மாமியா 50 வேலை செஞ்சா கூட எனக்கு குறை சொல்லும். என்னாடி வேலை செய்ய, ஏது வேலை செய்ய ஒட்ட சொல்லி சொல்லியிருக்கான். நான் அப்படியே சொல்லிக்கிறேன் உங்களை. ஆமா ஆமா உங்க மாமியாவுக்கு என்ன நீங்க வேலை சோத்தை போட்டு வைக்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க, டீ போட்டு கொடுக்க, பனி வழியா பார்த்துட்டு இருந்தீங்க. சோறாக்கி வச்சுட்டு போயிருப்பீங்க. அவங்க போட்டு தின்னுருப்பாங்க. ஏன் மாமியா அப்படியா? காலையில சோறை போட்டு கொண்டு வாண்டுது, மத்தியானம் சோத்தை போட்டு கொண்டு வாண்டுது, 4 மணிக்கு சோத்தை போட்டு கொண்டு வாண்டுது, நைட்டு கேக்குது. இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் ஊரா ஸ்நாக்ஸ் வேணும்டுது, ஸ்நாக்ஸ் போண்டா வேணும்டுது, பச்சி வேணும்டுது, பயிர் வச்சு கொண்டு வாண்டுது, டீயை போட்டு கொண்டு வாண்டுது. அப்படி பண்ணிட்டு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு பனியோட செய்ய சரியா போகுது, தட்டுக்கழி ஊற்ற நேரம் சரியா போகுது. உங்க மாமியார் நீங்க அப்படியே செஞ்சீங்க. என்னடியே நான் செஞ்சேன் என் மாமியாருக்கு? என் மாமியாருக்கு நான் தாண்டி 10 மருமகள்ல நான் தாண்டி என் மாமியாருக்கு சோறு ஓட்டேன், கூட வச்சு பாத்துக்கிட்டேன். எல்லாம் போயிட்டாளுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தனி கொடுத்து போயிட்டாளுடைய. நான் தாண்டி கூட வச்சு பார்த்தேன். இத்தனை நாளா சாப்பாடு ஆகி போட்டுக்கிறேன். சாகிற வரைக்கும் கேள்வி ஏன் தாண்டி இருந்துச்சு. அது தெரியுமா உனக்கு? இங்க மட்டும் என்ன வாழ்ந்துக்கு இருக்கு? உங்க சின்ன மருமக இருக்கா, அவட்ட கஞ்சி குடிக்க வேண்டியதானே? போட்டாடி நேரத்துக்கு கொண்டு பாருன்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டு இப்படி இழுச வச்சு நான் தானே ஏன் தான் வந்து கேட்குறீங்க எல்லாத்தையும்? நான் அப்படித்தான் என் மாமியார் அடுத்த வருஷம் வச்சு தாங்கிருக்கேன். கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து நான் கொனையாவா இருக்கேன். ஆத்தாடி இன்னும் திடீர் பத்திராளி இருக்க மாதிரிட்டா பயங்கரமா இருக்காளே, பார்க்கவே பயமா இருக்கு. ஆத்தாடி ஏன்டி யாருக்கா திடீர் பத்திராளி மாதிரி மூஞ்சி வச்சு பேசிக்கிருக்க நீ? என்ன சொல்லி இப்படி ஆசைப்பட்டு பேசிக்கிருக்க நீ? என் கோவதாவத்துல பெரிய மனுஷன் ஒன்று பேசக்கூடாதா? அதுக்கு மூஞ்சி இப்படி கோரமா போய்க்கிருக்கு. என்னது கோபதாவமா? என்ன கோபதாவா? பேசுறதெல்லாம் பேசி பிடிவீங்க. கடைசியில கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்டா நான் சும்மா சொன்னேன். நான் பேசக்கூடாதா பெரிய மனுஷன்னு சொல்லுவீங்க. நான் எல்லாரும் தலையாட்டிக்கே பேசாம இருக்கணுமா? என்ன அனுப்பி மாட்டேங்க அந்த வீட்டுல. சின்ன மருமக அங்கிட்டு குத்தி அனுப்பி வைக்க மாட்டேன்றா. அவளை எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சும்மா என்னையத்தை போட்டு பாடா படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேங்கிறீங்க. அவரை அசர விட மாட்டேங்கிறீங்க. அதை எடுத்துக்குவா இதை எடுத்துக்கோ தொண்டை பண்ணி தருவீங்க. நீ நான் அவளை மாதிரி இருந்தாலும் சரிப்பட்டு வரும் போல இருக்கு இந்த வீட்டுல. ஆத்தாடி ஆத்தே எனக்கு சோறு வேணா ஒண்ணு வேணாம் சாமி. உன் மூஞ்சியை பார்த்தா சோறு திங்கிற ஆசை கூட போயிரும் போல. நீ நம்ம இப்படி கொடூர குரங்கு கணக்கா மூஞ்சி வச்சு பேசுற. என்ன இந்த கிழவி இந்த குந்தாணி என்ன பயங்கரமா பேசிக்கிருக்காள் சண்டையா? ஏன் எதுக்கு அந்த மக்கள் தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க? அவங்க தானே எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்படிலாம் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. வேலை பாக்குறவங்க ஏதாவது சொன்னா கோவம் வரத்தானே செய்யும் உங்களுக்கு. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா? அதுக்கு நல்ல மூளைக்கு உரைக்கிட்டான். இப்படி நேரம் எப்படி பேசி பேசிக்கிட்டு தெரியுமா? வேலை செய்யறவள இழிச்ச வச்சு இது கொத்துக்கிற மாதிரி பேசி தெரியுது. ஆத்தாடி இவ புதுசா இருக்க குடூர் குரங்கு மாதிரி இருக்கா. நான் அங்கம்மா நினைச்சு பேசிக்கிட்டு இப்படி நேரமா இவ எவனு தெரியலையே. கண்ணு ஒரு இருக்கு, காது ஒரு இருக்கு, வாய் ஒரு இருக்கே. மிக்ஸா மேல் மெட்ராஸ்ல தான் அடிச்சிருந்தாங்க. கடைசியில வந்து இது மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கே. இங்கே வேறு ஒன்றும் தெரியாது சின்ன கண்ணு. நீ போய் நல்ல விளாக்கும். ஒன்னாலும் இப்படி பிரச்சனை வந்துருக்கு இருக்கு. நீ வேலை செய்யறதுனாலதான் போட்டி போட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றா? அவ எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற. நான் மட்டுமே இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யுமான்னு பேசிக்கிருக்கா. மரியாதையா சொல்லு. இந்த வீட்டுல சமைக்கிறியா இல்லையா? 2ல ஒண்ணு சொல்லி பழகு பேவும். ஏக்கா நீங்க அப்படி அக்கா சொன்னீங்க நீ வேலை செய்யலன்னு சொன்னீங்களாக்கா? நான் செய்ய மாட்டேன் சொன்னேன். என் கால் உடஞ்சிருச்சுன்னா செய்யல. நான் இல்லைன்னு செஞ்சிருப்பேன்க்கா. இங்க வருமா? நான் உங்ககிட்ட பேசலாமா? இவங்க தான் தேவையில்லாம உட்காந்து பேன் காத்து வாங்கிருக்க வேலை இல்ல வச்சு ஏன் பேசினாங்க. நான் அவங்க கிட்ட தான் பேசிக்கிறேன். நான் உன எதுவும் சொல்லல. 2 பேரும் இழுத்து விட்டு வெடி பார்த்துருக்காங்க அவங்க. என்ன இந்த பொம்பளை திடீர்னு எதிர்த்து பாவம் யார் உங்களுக்கு பேசிக்கிருக்கு? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுகிட்ட பேசுறதுக்கு நம்ம தான் சோறு ஆகிக்கலாம் போலியே. ரொம்ப கண்ட்ராவே பண்ணிக்கிருக்கு. இப்படி இருந்தது கையாட்டுது காலாட்டுது டக்குன்னு உட்காந்துக்கிறது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆத்தே நம்ம சோறு ஆக்கிரும் டி சாமி. என்னடி முடிச்சுக்கிருக்க? என்ன காலி ஆடுறான்னு பாத்தியா? ஆத்தா கோவமா இருக்காங்களாம். அதுக்கு இந்த ஆட்டம் அடிச்சுக்காங்க. ஆட்டி காமிக்காங்க. அதனால ஒழுக்கமா அடிப்படையில போய் வாட்டத்தை காட்டு. அதை விட்டுவிட்டு சும்மா ஆளாளுக்கு போட்டி ஓட்டுக்கிட்டு போராமப்பட்டுக்கிட்டு வீட்டுல உட்காந்து வேலை எடுத்துக்காதீங்க. வீட்டுல இருக்குங்க சாப்பிடுறது இல்லையா? போ போய் அடுப்படை நிற்கிறது. நீ வேறு ஓடு. சரிங்க நான் போய் ஒழுக்கமா சோறே ஆக்குறேன். உங்க வீட்டுல பேச முடியுமா? என்னால பயமா இருக்கு எனக்கு. நீங்க நிக்கவே ஆத்தாடி ஆத்தா தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் போலத்தே சாமி. இந்த பொம்பளைக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்றது இன்னைக்கு அமைக்க தெரியுது. இது ஒரு லேசா காமெடி பேசி நினைச்சுக்கிட்டேன் நம்மளேவும்.
ஆத்தாடி இவன் மூஞ்சியை பார்க்க பயமா இருக்கு, தனியா நினைக்க முடியாது, நம்மளும் போயிரும் அவளும் போயிட்டா. இந்த கிளவில இந்த போடு ஓடாட்டினா இது சொன்னோட ஏகாது. இப்ப எப்படி தன்னால அமைதியா போதுவாரு சத்தம் இல்லாம. இதெல்லாம் இப்படித்தான் பேசணும் போல இருக்கு மேலு. இவளை இதுக்குத்தான் சொல்றேன், தோட்டத்துக்கு போறப்ப தனியா போகாதடி, மொட்டை வெயில போகாதுன்னா கேட்கறாளா? பேய் பிடிச்ச மாதிரி கைய கால ஆட்டிக்கிட்டு பேசுற, ஒரு மாதிரியா பேசுறாளே. அங்கம்மா மாதிரியே இல்லையே இவளை பாக்குறதுக்கு. பொட்ட ஓடல கிளவி ஓடி போச்சுல, சூப்பர் எங்கம்மா. நேற்று நம்மளே வைகடையுமே அங்க எங்கன்னு சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வந்தோம். வந்து ரொம்ப அழுப்பா இருந்து அக்கடா உட்காரலாம். உட்காந்தா இந்த கிளவி என்ன பேச்சு பேசுது. இதெல்லாம் இப்படிதான் செய்யணும். சூப்பர் சூப்பர். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நம்மளோட அருமை நமக்கே தெரியலையே தென்னாலே. அங்கம்மா உன்னை பத்தி உனக்கே தெரியலடி. உனக்குள்ள பெரிய பவர் இருந்திருக்கு. இப்படி சக்தியை வஞ்சுக்கிட்டு நீ தேவையில்லாம கிளவிக்கு பாய்ந்துக்கிட்டு கூட கும்பிடு ஓடுறதுருக்கு. இன்னைக்கு பாரு கிளவி நமக்கு கும்பிடு ஓடுதுல எப்படி. இனிமேல் இப்படி தாண்டி பண்ணணும். மூஞ்சி டெரரா வச்சுக்கணும் நம்ம. மாப்பிள்ள நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டே இருக்கீங்க? நல்லா சாப்பிட வேணாம் உங்க வயசுக்கு. ஆமா மாப்பிள்ள, நல்ல கறியை வாங்கி சாப்பிடுங்க. என்ன வச்ச கறியோ சாப்பிடாம இருக்கீங்க. இங்க வேற உங்களுக்கு என்ன கையில தூக்கி வச்சுக்கே இருக்கேன். நீங்க என்ன மாப்பிள்ள நோண்டியே இருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. விருந்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்காண்டியே விருந்தேவும். ஆனா என்ன மச்சியா நீங்க இந்த வேலை செஞ்சுக்கிருக்கீங்க? பொம்பளை பிள்ளை நாங்க பரிமாறிக்கிருக்கீங்களே, அந்த வைங்க மச்சியா. நாங்க வேணுமா எடுத்து போட்டுக்கிறோம், நம்ம வீடு தானே. பெண்ணை வைக்கப்படா வரோம் நாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமகனே. என் மகன் என்னைய மாதிரி நான் எப்பயுமே மாமன் மச்சினை நல்லா கவனிப்பேன். என் பொண்டாட்டி விட பிறந்தவர் இருக்காருல்ல, அவர் வந்தா நல்லா கவனிப்பேன் நானு. அதே மாதிரிதான் என் தங்கச்சி மாப்பிளையும் நல்லா கவனிப்பேன். என் பழக்கம் அப்படியே என் மகனுக்கு வந்துருக்குல்ல. எப்பா பேசாம இருங்கப்பா. நீங்க வாட சும்மா பெருமை பேசி கிடக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, பேசாம இருங்க. என்ன மச்சியான் அவர் கரெக்டா தானே சொல்றாரு மாமா. என்னையவே இப்படி கவனிக்கிறீங்க, தங்கச்சி புருஷனை இப்படி கவனிக்கிறீங்க. நாளைக்கு நீங்க கட்டிக்கிற போற வீட்டுல இருந்து மச்சியா வருவாரு, அவரை எப்படி பார்க்க போறீங்களோ? பரவாயில்லையே, நல்லா கொடுத்து வச்சவங்க தான் போங்க அவங்க. ஐயோ கூறுகட்ட மாப்பிள்ள, நான் யார பொண்ணு கட்டிக்கிற போறேன்னா அந்த வீட்டு மச்சானத்தை நல்லா கவனிச்சுக்கிருக்கேன். அந்த மச்சான் நீங்கதான். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரியான டூ பிளேட் மச்சானா இருக்கீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் கண்ணே அதெல்லாம் மச்சினா வரப்போற ஆளை தாங்காது. தங்கத்துல வச்சு என்னையவே இப்படி கவனிக்குது, உங்களை இப்படி கவனிக்குதுன்னா அவர் பொண்டாட்டினா சும்மாவா? பொண்டாட்டியோட பிறந்த அண்ணன்னா விட்டுருமா? அதெல்லாம் பயங்கர கவனிக்கும். மச்சினை கொடுத்து வச்சவர்தான் எங்க அண்ணுக்கு வரப்போற மச்சினை எல்லாம். ஆமா மாப்பிள்ள, இன்னும் யாருக்கு எங்கன்னு விதிச்சிருக்கோ யாருக்கு தெரியும். நாங்க உங்க வீட்டுல பொண்ணு கேட்டிருக்கோம், இன்னும் ஒன்னும் சொல்லல உங்க வீட்டுல. என்ன மாப்பிள்ள இன்னும் சொன்னாங்களா அம்மா அதை பத்தி? அதான் மாமா வீட்டுல போய் பேசிட்டு வந்திருக்கோம். என்ன மாமா அங்க ஒன்னும் சொல்லல. அதுக்குள்ள இந்த பொங்க வந்துருச்சுல, இன்னும் ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. அவங்க சொல்ல வந்து நம்ம எதுவும் முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது நம்ம. என்னங்க மாப்பிள்ள உங்களோட பவர் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க எடுக்கிறதே முடிவு. வீட்டுல ஆம்பளை பையன் நீங்க தான், தலைப்பையில நீங்க தான், கடைசி பையில நீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே கேட்பாங்க உங்க வீட்டுல. உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி, நீங்க சொல்றதே முடிவு. அந்த வீட்டுக்கு நீங்க தான் எல்லாமே இனிமேல். நீங்க என்ன ஒரு முடிவு எடுங்க. நல்ல முடிவு. உங்களுக்கு எதுவும் தெரியாதா? ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு. நான் சொன்னா எங்க வீட்டுல கேட்பாங்கதே. அதெல்லாம் எங்க அம்மா அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தா தங்கச்சிக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த பிள்ளைக்கு யாரை பிடிச்சிருக்கோ நம்ம அதைத்தானே சொல்ல முடியும். நம்ம என்னத்த சொல்ல முடியும்? அம்மா அப்பாவே அதையும் சொல்றாங்க, மாமாவும் அதையும் சொன்னாரு. அந்த பிள்ளைக்கு என்ன விருப்பமோ, யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் கட்டி வைக்கணும்னு அவங்களே சொல்றாங்க. அந்த பிள்ளை மட்டும் ஊன்னு சொல்லிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி நான் பார்க்க மாட்டேன், கட்டி வச்சிருவேன். அட என்னங்க நீங்க வேற. பொம்பளை பிள்ளைக்கு என்னங்க ஆசை இருக்க போகுது? அதெல்லாம் சும்மா படிச்சுக்கிட்டு காலேஜ்ல சுத்திக்கிட்டு யாரையாவது லவ் பண்ணாதே அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்க போகுது. நம்ம வீட்டு பிள்ளை அப்படியா? அதெல்லாம் பரம அந்த விஷயத்துல கெட்டிக்கார பிள்ளை, யாரும் ஏற எடுத்து பார்க்காது. இப்ப நான் இருந்தேன், யானையவ முடிவெடுத்தேன். அவங்க நானா வந்து பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். எங்க அம்மா அப்பாவையும் பார்த்தாங்க. எங்க அண்ணன் பார்த்து நல்லா இருக்கு, மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். நம்ம அண்ணன் மாமா அப்பா நம்ம கிட்ட செய்ய போறாங்க, நல்ல மாப்பிள்ளைக்கும் பார்ப்பாங்கன்னு சரின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க சொன்ன தங்கச்சி கேட்காம இருக்க போகுது. அப்படி பிள்ளைல இல்லைங்க பரமே. ஏமா புஷ்பா, என்னமா மாப்பிள்ளைய சாப்பிடும் போது தொந்தரவு பண்ணிக்கிருக்கீங்க? சாப்பிடட்டுமா ஃபர்ஸ்ட். அவரு விருந்துக்கு வந்திருக்காரு. மாப்பிள்ள நல்லபடியா சாப்பிட்டுட்டோம். இன்னும் ஃபர்ஸ்ட் வச்ச சாப்பாடே சாப்பிடாம இருக்காரு. மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, அப்புறம் பேசிக்கிறோம் சாப்பிட்டு. இப்ப என்ன ஒரு வாரம் இங்க வேற இருக்க போறீங்க, மெதுவா பேசுவோம். மாப்பிள்ள அவங்க கிடக்குறாங்க மாப்பிள்ள, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிடுவோம். நம்ம விட்டு மாப்பிள்ள எங்க போறாரு? நீங்க சாப்பிடுங்க மாப்பிள்ள, குழம்பு ஊத்துறேன், முதல்ல சாப்பிடுங்க நீங்க. மாப்பிள்ள என் பையன்றது நல்ல பழக்க வழக்கம் நிறைய பழைய வச்சிருப்பியான். யாரையும் சாப்பிட விட்டு அழுகு வைப்பியான், சாப்பிடறப்ப தொந்தரவு பண்ண மாட்டியான். இந்த பழக்கமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்ட. ஏமா என்னமா சும்மா நின்றுக்கே இருக்கீங்க? மாப்பிள்ள சாப்பிட்டு இருக்காரு, வேர்க்குது பாவத்துக்கு. அந்த பக்கத்துல டேபிள் பண்ண கொண்டு வந்து வச்சு விடுங்கம்மா. என்னமா நீங்க வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? இதெல்லாம் சொல்லிக்கேவா இருக்கணும். ஐயோ மறந்துட்டேன்டா, மன்னிச்சிடறேன். நானு மாப்பிள்ளைக்கு சாப்பிடுறது என்ன வைக்கணும், மீன் வைக்கணுமா கறி வைக்கணுமானே பார்த்துருந்தேன். அதை மறந்து வைக்கின்றா, நிறுத்து வரேன்டா. அட என்ன மச்சியா நீங்க போய் அத்தையை போய் வேலை வாங்கிருக்கீங்க. இப்ப என்ன அந்த காத்து பத்தலையா மேல அடிக்குதுல சீலிங் பேன்ல, அப்புறம் என்னத்துக்கு பாவம் அதை தூக்கிட்டு வர சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள நீங்க, நம்ம வீட்டு மாப்பிள்ள நீங்க, உங்களை ராஜ கவனிக்க வேணாமா நாங்க? அப்புறம் என்னத்துக்கு இருக்கோம் நாங்க இத்தனை பேரு? அப்படி கொண்டு போய் மாப்பிள்ளை இதெல்லாம் காத்து வர மாதிரி பக்கத்துல வச்சு விடுமா, நேரம் அப்படியே சாப்பிட்டு பாவது தொழில் இருக்கு.
இங்க பாருங்க மாப்பிள்ள, ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன வேணும் ஏது வேணும் மெதுவா கேட்டு வாங்கி நிதானமா சாப்பிடுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. எங்கோ போறீங்க? சாப்பிட்டுட்டு அமரம் மெதுவா சாப்பிடுங்க. நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏமாச்சியா என்னைய மட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நல்லா சாப்பிட வச்சு குண்டாகி விட்டுறான்னு பாக்குறீங்க இவ்வளோ. நீங்க மட்டும் நல்லா அளவா சாப்பிட்டு ஸ்லிம்மா இருக்கீங்க அழகா. எங்களை மட்டும் நல்லா வகுல தொப்பையாகி கூட பாக்குறீங்க இவ்வளோ ஒரு வாரத்துல. என்ன மாப்பிள்ள, நாளைக்கு எங்க மகன் உங்க பரமா கட்டினா உங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிருங்க. நீங்க அவனை கவனிக்காம விட்டுறீங்க. அப்ப தொப்பையை நீங்களும் போட்டு விட்டுற மாட்டீங்க அவனுக்கு சாப்பிட விட்டு. இப்படி சொல்லிட்டீங்க. என் தங்கச்சியை கட்டினாதே நான் மச்சான் நான் கவனிப்பேனா? தங்கச்சியை கட்டானா நான் கவனிச்சுதான் ஆகணும். மச்சான் அப்படி சொல்றாரு, அவருக்கு வர போற மச்சான் நான் எப்படி கவனிக்கிறேன்னு அதே மாதிரிதான் என் வீட்டுக்காரம்மாவோட பிறந்த அண்ணனை நான் கவனிக்க மாட்டேனா? ஏன் மச்சனே ஒரு வாரத்தை கூட வர சொல்லுங்க, இருந்து நல்லா கவனிச்சு அனுப்புறேன். வரையில தொப்பையாக்கி விட்டுறேன் எங்க மச்சானா. என்ன பாத்தியானே உங்க மாப்பிள்ளை எப்படி சொல்றாருன்னு? அப்பனா வருங்காலத்துல உன்னை பயங்கரமா கவனிப்பாரு போல. எங்க வீட்டு நீ மாப்பிள்ளை ஆக்கினா அப்படித்தான் உனக்கு ராஜ கவனிப்பு தானே. என்னம்மா புஷ்பா, பூரா பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி ஆள் கால் விடாம சலிக்காம பேசுறீங்களே. நான் மிச்சம் இல்லை நீ மிச்சம் இல்லைன்னு பாவத்தை மாப்பிள்ளை சாப்பிட விடாம பேசிக்கே இருக்கீங்க. சாப்பிடுங்கம்மா ஃபர்ஸ்ட், சாப்பிட்டு பிறகு பேசிக்கிடுவோம். எப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா, நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா மாப்பிள்ளைய. அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏமா நீங்க ஏன் வந்துட்டே இருக்கீங்க? போய் உட்காருங்கம்மா, போங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இல்லடா எனக்கு வேணுமா எடுத்து வந்து கொடுக்கணும்டா. நீயே எடுத்துக்கிறியா? அதுக்கு எடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாத அப்ப எடுத்துக்கிறதுக்கு. நாங்க தங்கச்சி வீட்டுக்காரி நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க போய் உட்காருங்கம்மா. சரிடா நல்லபடியா கவனிச்சுக்க. அவனைய காட்டி யார் கவனிக்க முடியும்? நீ பாசக்காரனாச்சே, அவனைய மிஞ்ச முடியுமா யாருனாலயே? நான் கூட அப்படி கவனிக்க மாட்டேன். நீ பொம்பளை பிள்ளை மாதிரி பார்த்து வச்சுக்கிட்ட ஒவ்வொன்றையும். என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா பொங்கலை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நாங்களும் கொஞ்சம் பொங்கலை கொண்டாடிட்டோங்க. நேற்று கொஞ்சம் வேலையா இருந்ததுனால வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் ரெகுலரா போடுறேங்க. என்னடா அக்கா இப்படின்னு சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் அப்படி வேலை இருக்கு வரைக்கும் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரா போட ஆரம்பிச்சிருவேங்க அக்கா. இதே வேலையா தான் உட்காந்துருக்கேன் நானு, உங்களுக்காக வீடியோ போடணும்னு. ஒரு நாள் போடணும்னா கூட எனக்கு வருத்தமாவே இருக்கு. நம்ம சகோதர சகோதரி எல்லாம் வீடியோ கடந்து தேடுவாங்களே அப்படின்னு சொல்லி தினமும் போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேங்க. மன்னிச்சிருங்க போடாதுக்கு அக்காவை. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என் மகனும் மருமகளும் விருந்துக்கு போயிருக்காங்க. எப்போ வராங்களோ தெரியல, ஒரே போர் அடிச்சு கிடக்கு எனக்கு.